கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது பாவ இச்சைகளை நீக்கிவிடு என்ற ஒரு தலைப்பில் இருந்து நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வெள்ளியில் இருக்கின்ற களிம்பாகிய மற்ற சேர்மங்கள் அல்லது மற்ற களிம்பு பொருள்கள் அவைகளை நீக்கப்படும் பொழுது அந்த வெள்ளியானது ஒரு பாத்திரங்கள் செய்வதற்கோ மற்ற ஆபரணங்கள் செய்வதற்கோ பயன்படுகிறது. களிம்போடு முழுமையான களிம்போடு செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் சில காரியங்களில் களிம்புகள் இருந்தாலும் அந்த பாத்திரமானதோ அந்த ஆபரணமானதோ அந்த இடத்துல ஒரு பிணைப்புகள் இல்லாமலும் அது ஒரு பொத்தல் உள்ள ஒரு காரியங்களாகவும் காணப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே வெள்ளியை 7 முறை புடமிடப்படுவார்கள். அப்பொழுது 7 முறை புடமிடப்படும் பொழுது அதிலிருந்த களிம்புகள் எல்லாம் நீக்கப்படும் பொழுது அந்த வெள்ளியை பயன்படுத்துவார்கள். அப்பொழுது தான் அந்த வெள்ளிக்கு உள்ள ஒரு மதிப்பானது ஒரு சிறப்பானதாக காணப்படும். எனவே அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளிடத்தில் இருக்கின்ற களிம்பு என்கின்ற பாவ இச்சைகளை நாம் நீக்கப்படும் பொழுது தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார். இப்போ எரேமியாவை பார்க்கப்படும் பொழுது அவர் வாலிப வயதிலேயே தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார். அதே போல் யோசேப்பை பார்க்கப்படும் பொழுது பாவத்தை எதிர்த்து ஜெயித்து பல உபத்திரவங்கள் கஷ்டங்களை அனுபவித்து பிறகு அவர் ஒரு அதிகாரியாக செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதுபோல் பவுலை பார்க்கப்படும் பொழுது அந்த வாலிப வயதில் சகலவிதமான ஆஸ்தி அந்தஸ்துகளை எல்லாம் அதிகாரத்தை எல்லாம் தேவனுக்கென்று விட்டு ஊழியம் செய்தது நிமித்தமாக அவர் இன்றைக்கும் நம் மனதில் நீங்கா இடம் பெறுகிறவராக இருக்கிறார். இப்பேற்பட்டவர்கள்லாம் களிம்பு என்கின்ற இச்சைகளை நீக்கினதினால் அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் அநேக நீதிமான்கள் வேதத்தில் உண்டு. எனவே நம்மளிடத்தில் இருக்கின்ற களிம்பு என்கின்ற இச்சை தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அநேக விசுவாசிகள் அதிக நேரம் ஜெபிப்பது இல்லை, ஊழியக்காரர்கள் அதிக நேரம் ஜெபிப்பதில்லை. இது நிமித்தமாக வருகின்ற பின் விளைவுகள் தான் எதிராளியாகிய சத்ருவை எதிர்த்து ஜெயிக்க முடிகிறதும் இல்லை. இன்னும் அநேக இச்சைகள் இருப்பதினால தான் அநேக ஊழியக்காரர்கள் கூட பின்வாங்கி போகிறவர்களாக தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பதும் உண்டு. எனவே நம்மளிடத்தில் இருக்கின்ற இச்சைகளை நாம் நீக்குவோமானால் நாம் தேவனால் பயன்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட முடியும். தேவனால் பயன்படுத்துகிற ஒரு நிலை இருக்குதுன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை என்பதை ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் சரியாய் புரிந்து கொள்வது நல்லது. ஆனால் இன்றைக்கு இச்சையினாலே அவரவர்கள் அந்த தரிசனத்தை இழந்த ஒரு நிலைகளில் இருக்கிறாங்க. அதான் வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடும். அப்பொழுது தான் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஊழியக்காரராக வருவது பிரயோஜனம் இல்லை, முக்கியம் இல்லை, அல்லது விசுவாசிகளாக இருப்பது முக்கியம் இல்லை. நாம் தேவனால் பிரயோஜனப்படும்படியாக நம்மளுடைய பாவ இச்சைகளை நீக்கி பாவ இச்சைகளை விட்டு விலகி வரும் பொழுது தான் தேவனுக்கு பிரயோஜனப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது தான் அது நல்ல உடைமை உருவாகும்படியாக இருக்கிறது. எனவே நல்ல உடைமை என்ற அந்த உணர்வுகள் நல்ல உடைமைகளாக நாம் உருவாக வேண்டும் என்ற அந்த உணர்வுகள் நமக்குள்ளாக வேண்டும். எனவே வெள்ளி நின்று களிம்பை நீக்குவது அவசியம். அதாவது நம்மளுடைய பாவத்தை விட்டு விலகி தேவனுடைய சித்தத்தை செய்வது அவசியம். அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, மார்க்கில் 4:18 கூட பார்த்தீங்கன்னாக்க முள்ளுகளிலே விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லப்படுகிறது. வசனத்தை கேட்கிறார்கள், கேட்ட பிறகு அந்த நெருக்கங்களினாலே இச்சைகளினாலே அவர்கள் வசனத்தை விட்டு விலகிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் கூட அப்படி தான் முள்ளிலே விதைக்கப்பட்ட விதை போல இருக்கிறாங்க. வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் வசனத்தை சமூகத்தில் சரியாக நடக்க முடியாததினால பாவ இச்சைகளிலும் இருக்கிறாங்க. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, ஏன் கொலை திருட்டு, இப்படி எத்தனையோ பாவங்கள் மத்தியில் இருக்கிறவர்கள்லாம் உண்டு. வேதத்தில் இருக்கிற மாம்ச கிரைகள் என்று கலாத்தியர் 5:18-19 சொல்லப்படுகிறது போல இருக்கிற பாவங்கள் அவர்கள் மத்தியில் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவையும் நம்புகிற ஒரு உணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
அப்போ அது முக்கியமல்ல. நம்ம பாவத்தை எதிர்த்து ஜெயிக்கணும். அதற்காக தான் அந்த நீக்குதல், அந்த களிம்பு என்ற பாவத்தை நீக்குகிறவர்களாக இருக்கணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எனவே அப்படி இருக்கப்படும் பொழுது நம்மை தேவன் பூமியிலும் ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்யும்படியான ஒரு கிருபையை நமக்கு அளிக்கிறார். நமக்கு தேவனுடைய ஊழியம் என்பது இன்னைக்கு பெரிய கஷ்டம் என்ற ஒரு நிலைகளில் தள்ளப்படுகிறது உண்டு. ஆனால் உண்மை என்னென்னா, அதுதான் ஒரு பெரிய பொக்கிஷம் என்பதை இன்னும் நம்மளால் அதிகமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, பாவ இச்சைகள் நம் மத்தியில் அனுதினமும் சூழ்ந்து கொண்டு இருப்பதினால் வருகின்ற பிரச்சனைகள். எனவே முள்ளில் விதைக்கப்பட்ட விதையாக நாம் இருக்கக்கூடாது. அதேமாரி கலாத்தியர் 5:24 சொல்கிறாரு, இச்சை அடக்கத்தை, இச்சை காரியங்களை குறித்து சொல்கிறாரு. கலாத்தியர் 5:24 படிக்கலாம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இதை நல்லா கவனித்து பார்த்தோம்னாக்கா, இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லட்சத்தில் வேணால் இருக்கலாம். அந்த நிலைமைகளில் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் நாம் பின்தங்கின ஒரு நிலைகளில் இருக்கிறோம். கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ அந்த இச்சை என்ற அந்த துன்மார்க்கமான குணம் நம்ம மத்தியில் எப்பொழுது போகிறதோ அப்பொழுது தேவனுக்கு நாம் பயன்படுகிறவர்களாக இருப்போம். தேவனை நம்பி நாம் ஆசீர்வாதம் பெறுவது முக்கியம் அல்ல. தேவன் நம்மை பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருமானால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அடுத்த ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. ரோமர் 13:14 சொல்லப்படுகிறது, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இச்சைகளில் 2 விதம் இருக்குது. ஒன்று, நம்ம உலக பிரகாரமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுக்காம இச்சையோடு வாழ்கின்ற காரியம். அதிலும் துர் இச்சை என்பது மிகவும் மோசமான பாவங்கள். சின்ன பாவம் பெரிய பாவம் என்று சொல்லப்படுவது போல தேவனுக்கு இடமே கொடுக்காம நாம் தேவனுக்கு விரோதமான இச்சைகளிலேயே வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அந்த மாதிரியான துர் இச்சைகள், விபச்சாரம், வேசித்தனம், கொள்ளை, இது போன்ற பாவங்கள். அப்போ இதெல்லாம் தேவனுக்கு மகா பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்குகிற ஒரு பாவமாக இருக்கிறது. அதான் சொல்கிறாரு, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல், அதற்காகவே வாழாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இயேசு சுவாமி எந்த விதத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுத்தாரோ, எந்த வழியை குறித்து நமக்கு வற்புறுத்தி சொல்லி கொடுத்தாரோ, அந்த வழிகளிலே நாம் ஜீவிப்போமானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஜீவிப்போம். எனவே துர் இச்சைகளுக்கு விலகி காணப்படுவது அவசியம். சங்கீதம் 1:1 கூட சொல்லப்படுது, துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இன்றைக்கு நம்ம இதெல்லாம் செய்கிறதுனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மை விட்டு விலகி இருக்கிறது. அப்போ துன்மார்க்கர்களை நீக்கி போடு, பரியாசக்காரர்களை விட்டு விலகி வா, நீக்கி போடு, பாவிகள் உட்காரும் இடத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்யாத, இதெல்லாம் நீக்கி போடு. அப்பொழுது நம்மளை தேவன் பயன்படுத்த முடியும். தேவன் நம்ம இன்னும் நிறையா ஊழியக்காரங்களுடைய நிலைகளை, நான் தேவன் எனக்கு வரங்களை கொடுக்கல, தேவன் எனக்கு ஊழியத்தின் பகுதிகளில் முன்னேற்றத்தை கொடுக்கல, தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கல, எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படின்னு உள்ளுணர்வுகளில் எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய மன ஒரு எரிச்சல் இருப்பது உண்டு. அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை சரியாய் கொடாமல் இருப்பது. இது விசுவாசிகளுக்கும் பொருந்தும், ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும். தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்வது தான் தேவனுக்கு பிரியமானது. அதை விட்டுட்டு நாம் இச்சையான காரியங்கள், சில பேர்லாம் இச்சையான காரியத்துக்காக பாசிங் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை கொடு, இதை கொடுன்னுட்டு. எப்படி கொடுப்பார் தேவன்? தேவன் கொடுக்காததுக்கு காரணமே நாம் மேலும் மேலும் இச்சையில் மூழ்கி போய் கடவுளை விட்டு, தேவனை விட்டு போயிடுவோமோ என்பதற்காக தான் சில காரியங்கள் தடையாக இருக்குது. எனவே நாம் இச்சையில் ஜீவித்தோமானால்
அது நிமித்தமாக தேவனை விட்டே விலகுகிற சூழ்நிலைகளும் ஏற்படும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இச்சை நிமித்தமாக தேவனை விட்டு விலகின வாலிப பிள்ளைகள் உண்டு, வாலிப சகோதர சகோதரிகள் உண்டு. கேட்டால் அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் உண்டு. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை தன் சொந்த சரீரமாக, தன்னுடைய சொந்த தகப்பனாக அங்கீகரித்து கொள்ளாததனுடைய பின்விளைவுகள் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள். எனவே இச்சை அடக்கம் அவசியம். களிம்பு என்கின்ற அந்த இச்சைகளை நீக்கி போடுவது அவசியம். அப்படி இருக்கப்படும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாக நல்ல பாத்திரமாக வணைந்து நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அது நிச்சயமாக தேவன் அதை தான் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுக்கென்று வணைந்த ஒரு பாத்திரமாக இருப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் முள்ளில் விதைக்கப்பட்ட விதையாக இல்லாமல் கர்த்தருக்கென்று நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக மாறுவோமானால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அதோடு பரலோக ராஜ்யத்தில் அவர் சிம்மாசனத்தின் அருகிலும் உட்காரும்படியான மகத்தான கிருபையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.